ஆஸ்ட்ராலஜர் நந்தினி எசன்ஸ் ஆஸ்ட்ரோ 2K யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மேஷ ராசியோட பலன்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரோதி ஆண்டு முடிஞ்சு நம்மளுக்கு விஸ்வாவசம் ஆண்டு தொடங்கிருச்சு. ஸோ இன்னையிலிருந்து இந்த விஸ்வாவசம் ஆண்டு முழுவதும் மேஷராசிக்கு எந்தெந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது, அதற்கான பரிகாரங்களையும் நம்ம இந்த வீடியோ எண்டில் சொல்லுவோம். ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மேஷராசியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். மேஷராசி அப்படின்னாலே சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடியவர்கள். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக தைரியமாக அதை எடுத்து பண்ணணும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்னொன்று கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. எதாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அண்ட் வெட்டொன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் மேஷராசி என்பவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா முன்கோபம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதை மட்டும் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆண்டு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே அவங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க. கடவுளோட அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மேஷராசி. இந்த மேஷராசியோட பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஷராசியோட பலன்களுக்குள்ளே போயிடலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி, குரு பகவான் பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே முக்கியமான கிரகங்களோட பயிற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டு இருக்க போகுது. ஸோ அந்த காரணத்தினால இந்த ஆண்டு ரொம்ப மிக முக்கியமான ஆண்டு மேஷராசிக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஸோ இதில் சனி பகவான் பயிற்சி மார்ச் 29, 2025 ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு மார்ச் 29 பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு. இவங்க என்ன இருக்குன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு. ஸோ குரு பயிற்சி எப்பன்னு பார்த்தீங்கன்னா மே 14 நம்மளுக்கு குரு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ அங்கே 6 மாத கால ஆண்டு அங்கே தான் இருப்பார். 6 மாதத்துக்கு பின்பு கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அது எப்போ அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18, 2025 குரு திருப்பியும் கடகத்துக்கு வராரு. அது அதிசார பயிற்சின்னு சொல்லுவோம். திருப்பியும் குரு அக்டோபர் 28 டிசம்பர் 5 வரைக்கும் கடகத்துல தான் இருப்பாரு. டிசம்பர் 5 திருப்பியும் அவர் மிதுன ராசிக்கே பயிற்சி ஆயிடுவார். ஸோ உங்களோட ராசிக்கு மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இந்த ஆண்டு சஞ்சரிக்க போறாங்க. அண்ட் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல, அண்ட் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துலையும், ராகு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடம் ஆன லாபஸ்தானத்திலையும் சஞ்சரிக்க போறாங்க. ஸோ இதுதான் உங்களோட கிரக பயிற்சி. ஸோ இந்த கிரக பயிற்சி மூலமா உங்களுக்கு இந்த ஆண்டு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருவோம். ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நிறையா உங்களுக்கு வீண் செலவுகள் அண்ட் தூக்கம் இல்லாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 3ஆம் இடத்துல குரு இருந்தார் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம். ஸோ முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை முயற்சி பண்ணுவீங்க. பட் அதில் எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னாலுமே நீங்கள் திருப்பி உங்களோட முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால உங்களுக்கு கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் பங்காளிகளோட சேர்ந்து நீங்கள் போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்க ராகு பகவானால உங்களுக்கு நிறைய லாபங்களும் கிடைக்கிறதுக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ மேஷராசிக்காரர்கள் லாஸ்ட் இயர் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் ஹெல்த் இஷ்யூஸில் எந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த தூக்கமின்மையினால நிறையா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அண்ட் தைராய்டு, பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இவங்கெல்லாம் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே சர்ஜரிஸ் இல்லாமையே நார்மலாக ஆகிறதுக்கான சான்சஸும் நார்மல், அதாவது மெடிசன்லேயே க்யூர் பண்ணிக்கிற மாதிரியான சான்சஸ் இருக்குது. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஸோ ஓவர் திங்கிங்னால சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகும். ஸோ அதுலேயுமே நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கொஞ்சம் டிலே ஆனாலுமே கண்டிப்பாக இந்த இயர் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் பார்க்கலாம். செகண்ட் எஜுகேஷன் வைஸாக பார்த்தீங்கன்னா மாணவியர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இந்த டைமில் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போடுற வேண்டியது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும் அப்படின்றவங்க எல்லாமே இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ராட் போய் உங்களோட ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸுமே இந்த ஆண்டு அதிகமாக இருக்குது. தேர்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா
நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றப்போ ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸு, ஸோ அதனால வந்துட்டு இன்லாஸ்க்கும் ஒய்ஃப் ஸ்பவுஸ்க்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபோட பெற்றோர்கள்னால ப்ராப்ளம்ஸ் வர்றது, அண்டு ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஸ்னால ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பிரேக்கப் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு இந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆகுறவங்க, அதாவது பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸோட மேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் லவ் பிரேக்கப்ஸும் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் நிறையாவே இருக்குது. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதனால் வந்து ரொம்ப டவுன் ஆகாமல் கொஞ்சம் மெடிடேஷன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ டீனேஜில் இருக்கவங்களுக்குமே மெடிடேஷன் வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு கிரக பயிற்சிகள் வந்து அந்தளவுக்கு சாதகமாக இல்லைன்றது தான் ஃப்ராங்காக சொல்லணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, படிக்கிறவங்களுக்கும் எஜுகேஷன் வைஸாகவும் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸையும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் 5th ஹவுஸில் இருக்க கேது இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அதிகம் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தைரியமாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து 4th ஒர்க் அண்ட் கேரியர் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைவேட் கன்சர்னில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பணி சுமை வந்து அதிகமாகும், டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும், இன்க்ரிமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து லிட்டிகேஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் வந்துட்டு மேஷராசிக்காரர்கள் வந்து சொத்துனால நிலப்பிரச்சனை அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டுக்கு அப்புறமா எப்படி இருக்கும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகுமா, நாங்கள் இதுக்கு சொத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து எங்களோட பாகம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க அந்த கிரயம் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அசெட்ஸில் நிறையா ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, அதாவது இந்த புத்தாண்டு தொடங்கி உங்களுக்கு வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளேயே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் வந்து உங்களுக்கு இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து ஃப்ராங்காக சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம 6th and 8th ஹவுஸ் இன்டர் கனெக்ஷன் அந்த இதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு இந்த வித்தின் ஸ்டார்டிங் 6 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்னால வந்துட்டு கோர்ட்டில் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ அது தொடர்ந்து அதுக்காக நிறையா வந்துட்டு அமௌண்ட் செலவு பண்ணி விரயமாகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ வீண் பிரச்சனைகளை வந்துட்டு நீங்கள் தடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் மணி ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ மணி ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வரவு செலவு இது எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ யாருமே அந்த மாதிரி பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. ஸோ மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடம் ஆகிய வீடு வந்து உங்களுக்கு சுக்கிர பகவானோடது. ஸோ 2க்கும் 7க்கும் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட துணையினாலேயும் உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக ஆகிறதுக்கான, மேஷராசியோட துணை அவர்கள்னாலேயும் உங்களுக்கு வந்து அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ மணி ஃப்ளோன்றது வந்து உங்களுக்கு நார்மலாகவே நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காகவும் இருக்கும். ஸோ வந்து எப்படி ஓப்பனாக சொல்கிறதுனா 50-50 தான் உங்களுக்கு அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வந்து டல் ஆகும்போது ஆப்போசிட் சைடு இருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வந்து இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை தடுக்கணுன்றப்ப நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் லோவாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு. ஸோ பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, நம்பி ஏமாற்றிட்டு போயிருந்திருப்பாங்க பிஸ்னஸில். ஸோ இந்த மாதிரி எல்லாமே லாஸ்ட் இயர் நடந்திருக்கும். ஸோ இந்த டைம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது தான் வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ஒரே ஆப்ஷன்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது இந்த பீரியடில். ஏன்னா இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸோட டிரான்சிஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய அளவில் சாதகமாக இல்லாதனால கொஞ்சம் வந்து பார்த்து, அதாவது இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் இந்த மூவி, ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸில் இருக்கவங்க, அதாவது கலைத்துறையினர், திரைத்துறையினர், விளையாட்டு சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க அண்ட் வந்துட்டு அரசியல்வாதிகள். ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு அவர்களோட கட்சியினர்னால வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு. ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ அதனால் பொலிட்டிக்ஸ் வைஸ் அது வந்து ஓகே தான். பட் வந்து பேசுகிறதுல வந்து கண்டிப்பாக கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த பாயிண்ட் தான். ஸோ வந்து
கம்யூனிகேஷன் வந்துட்டு ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். ஏன்னா கம்யூனிகேஷன் வந்துட்டு சப்போஸ் ஆப்போசிட் சைட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதனால வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறது, இந்த கம்யூனிகேஷனில் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது வந்து நல்லது. மற்றபடி இந்த மூவிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸு அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைன் பண்ணி இருந்திருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, அது திடீர்னு கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா நெகட்டிவான விஷயங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறையா விஷயங்களில் வந்துட்டு இருந்திருப்பீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பியும் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த டைமில் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து மேஷராசிக்கு கிடையாது. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக 100க்கு 50% தான் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் படி நான் 50% தான் மேஷராசிக்கு சொல்ல முடியும். ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இருக்க வேண்டிய நில பிரச்சனைகள் நான் சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் வரும், அதில் கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸும் வரும். நெக்ஸ்ட்டு செவ்வாய் பகவானுக்கு வந்து 4, 7, 8ஆம் பார்வை இருக்குது. ஸோ 4ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும், அண்ட் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்பவுஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கும் வந்துட்டு கொஞ்சம் ஃபேவராக நடக்கும். ஆனால் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு 50-50 வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த சின்ன சின்ன ரெமெடிஸ் வந்து நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாட்டர்டேஸ் அண்ட் டியூஸ்டே, அதாவது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அனுமன் சாலிசா அதை வந்துட்டு நீங்கள் வந்து சாண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டினா அட்லீஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு கேட்டால் கூட போதும். அந்த உங்களுக்கு வந்து இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வராகியம்மன் வழிபாடு வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கிறது வந்து நல்லது. நெக்ஸ்ட் ஹெவிலைஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது கண் திருஷ்டினால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வராகியம்மன் வழிபாடு வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு அமாவாசை அன்னைக்கு, அதாவது அமாவாசை திதி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட முன்னோர்கள் வழிபாடு வந்து நீங்கள் கண்டிப்பாக அது பண்ணணும். ஸோ அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமானது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு தடவையாவது இந்த ஆண்டு வந்து நீங்கள் சனி பகவான் ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து கோரல் வேர் பண்ணுங்கள். கோரல்னு சொல்லக்கூடிய அந்த பவளத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வந்து வேர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த கரெக்டாக அது வந்துட்டு நீரோட்டமெல்லாம் பார்த்து அது வாங்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜெம் ஸ்டோன் வந்துட்டு நீங்கள் பவளம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸை வந்துட்டு உங்களுக்கு ஹை பண்ணி கொடுக்கும். ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஃபைனலாக வந்து அறுபடை வீட்டுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்யூ.